எண்ணி எண்ணி துதி செய்வாய் எண்ணிலடங்கா கிருபைகளுக்கு. எல்லாரும் சேர்ந்து கரங்களை தட்டி என்னில் அடங்காத கிருபைகளுக்கா இன்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. இன்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. எண்ணி எண்ணி துதி செய்வார் நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. உன்னை நோக்கும் எதிரியின் கண்ணின் முன்னே பதறாதே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. கண்மணி போல் காக்கும் கரங்களில் உன்னை மூடி மறைப்பாரே. என்னை எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்னை எண்ணி துதி செய்வார் யோர்தான் புரண்டு வரும்போ எண்ணற்ற பாரங்களோ. யோர்தான் புரண்டு வரும்போல் எண்ணற்ற பாரங்களோ. எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். எலியாவின் தேவன் எங்கே உந்தன் விசுவாச சோதனையில். என்னை எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகளுக்காய் என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உனக்கெதிராகவே ஆயுதம் வாய்க்காதே. உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நீதியவர். உன்னை அழைத்தவர் உண்மை தேவன் அவர் தாசருக்கு நீதியவர். எண்ணி எண்ணி துதி செய்வார் என்னில் அடங்காத கிருபைகளுக்கா என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. என்றும் தாங்கும் தம் புயமே இன்ப இயேசுவின் நாமமே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை கேட்போம். ஆமென். பிரைஸ் தி லார்ட். வார்த்தையின் கீழ் அமர்ந்திருக்கிற நீங்கள்
என்னாலும் ஓரங்களிலேயே அமர்ந்திருந்து ஏதோ ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து பரலோகம் சென்று விடக்கூடாது. யூ மஸ்ட் கெட் இன் த கேம். நீங்களும் களத்தில் இறங்கணும் என்பதற்காகவே மூன்றாவது வாரம் உங்கள் கூட பேசுகிறேன். அந்த சோஃபா விட்டு எழுந்துருங்க, அந்த ரிமோட்டை ஓரம் வைங்க. Sofa, remote and TV is destroying many lives. We must learn to get off and start becoming active in life. Get connected to Christ. கிறிஸ்துவோடு இணைவோம். விசுவாசத்தோடு திருச்சபை என்ற பங்குகளில் நாம் எல்லோரும் ஓங்கி நின்று விசுவாசத்தினுடைய மகத்துவங்களை சுதந்திரித்து வாழணும். இன்னைக்கு என்னாகமத்தின் புஸ்தகம், The Book of Numbers, 27 அதிகாரம் 18 22. Maybe if NLT is possible. The Lord replied, "Take Joshua son of Nun, who has the spirit in him, and lay your hands upon him." போன வாரம் நம்ம பேசினது உங்கள் ஞாபகத்தில் இருக்கும். நீங்கள் நான் அந்த பார்க்குற தோரணை எனக்கு என்ன சொல்லுன்னா, எலியாவாது எலிஷாவாது கண்ணீர் தொடங்க பாஸ்டர். இன்னைக்கு நான் இப்படி சொல்ல விரும்புகிறேன், கஷ்டம் எல்லாருக்கும் இருக்குது. ஆனால் அது மட்டுமல்ல கிறிஸ்தவம். எல்லா பிரசங்கங்களும் உங்கள் கஷ்டத்தையே சார்ந்து நான் பேசிவிட்டால் நீங்கள் இந்த வேதத்தில் என்ன செய்ய மாட்டீர்கள்? வளர மாட்டீர்கள். பின்பு நீங்கள் தத்தளித்து சோதனைகளில் கவிழ்ந்து போவீர்களை தவிர நிலை நிற்காமல் போவீர்கள். அதனால் வேதத்தின் எல்லா பங்குகளையும் நம்ம அலசி ஆராய்ந்து கற்றுக்கொண்டே இருக்கணும், எழுதி கொண்டே இருக்கணும். So the Lord replied, lay your hands on him. 19ஆம் வசனம், present him to Eliezer. இவரில் இன்னொருத்தர், the priest, the high priest, before the whole community, and publicly commission him to lead the people. Transfer some of your authority to him, so the whole community of Israel will obey him. அடுத்த வசனம், when direction from the Lord is needed, Joshua will stand before Eleazar the priest, who will use the Urim, one of the sacred lots cast down before the Lord, to determine his will. This is how Joshua and the rest of the community of Israel will determine everything they should do. So Moses did as the Lord commanded. He presented Joshua to Eleazar and the priest and the whole community. Amen. மோசே ஜோஷுவாவை கொண்டு போய் கர்த்தருடைய அறிவுரையின்படி எலியேசர் என்ற ஆசாரியனுக்கு முன்பாக நிற்க வைத்து எல்லா ஜனங்களுக்கு முன்பாகவும் தன் கரங்களை அவன் மேலே வைத்து and gave him charge as the Lord command. கர்த்தர் ஆணையிட்டபடி அவருக்கு அதிகாரங்களை அதிகரித்து கொடுத்தார். இன்னைக்கு மோசே குறித்தும் ஜோஷுவா குறித்தும் 1000 பிரசங்கம் கேட்டிருக்கிறோம். அதிலிருந்து ஒரு சின்ன பங்கு எடுத்து 3 வார்த்தைகளை உங்களுக்கு தர வேண்டும். நான் நம்புகிறேன், விசுவாசிக்கிறேன், நம்ம எல்லாருமே சபையாக இன்னொரு சீசனுக்கு வந்திருக்கிறோம். நெக்ஸ்ட் சீசன் வரும்போது கடவுள் நம்மளை நெக்ஸ்ட் லெவல் கொண்டு போவார். எத்தனை பேர் நம்புறீங்க இது என்னுடைய நெக்ஸ்ட் சீசன்? 2023 தாண்டி 24 வரும்போது பல்வேறு சலசலப்புகள் வந்தோம். ஆனால் வேதத்தில் நம்ம படிக்கும்போது ஆண்டவர் எப்பவுமே காலங்களில் நடத்துகிறவர். He makes things work in seasons. ஸோ நான் ஜெபிக்கிறேன், நான் நினைக்கிறேன் நம்ம அடுத்த ஒரு சீசன், ஒரு காலத்துக்கு வந்திருக்கிறோம். இந்த காலத்தில் கர்த்தர் நம்மை அடுத்த ஒரு அளவில் நடத்துவார். இஸ்ரவேல் 430 வருஷம் அவர்கள் அடிமைத்தனத்தில் இருந்தார்கள், கட்டுகளில், பாண்டேஜ் அண்ட் அப்ரேஷன். அதுக்கப்புறம் 40 வருஷம் இன்னொரு காலம் வனாந்தரத்தில் இருந்தார்கள். அங்கேதான் மோசே அவர்களை செங்கடலில் விடுவித்து கொண்டு வந்து விளிம்பு வரைக்கும், கானானின் விளிம்பு வரைக்கும் நடத்தினார்கள். அது ஒரு காலம். அதற்கு பின்பு கர்த்தருடைய வார்த்தையின்படி கர்த்தர் அவர்களை வாக்குத்தத்த நாடாகிய கானானுக்கு கொண்டு போக வேண்டும். அது இன்னொரு காலம். அடிமைத்தனம் ஒரு காலம், வனாந்தரத்தில் ஒரு காலம், இனி வாழப்போவது கானானின் ஒரு காலம். எத்தனை பேர் நம்புறீங்க என்னுடைய காலமும் வந்திருக்குங்க? கர்த்தருடைய சமயமும் காலமும் மாறி வரும் பொழுது எப்பொழுதுமே தேவ பிள்ளைகளை இன்னொரு லெவலில் தான் கர்த்தர் வைப்பார்.
He will take you to another level. Amen. காலங்களை குறித்து எனக்கு ஒன்று தெரியும். காலம் எப்பொழுதுமே மாறும். Seasons always change. நீ உங்களுக்கு தெரியும், இது வரைக்கும் குளிர் கொஞ்சம் இருந்துச்சு, நிறைய பேர் வெளியே உட்காந்தாங்க, ஏன்னா உள்ள என்ன இருக்கு, ஏசி இருக்கு அப்படின்னு. இன்னும் கொஞ்ச நாளில் பாருங்களேன், வெளியே யாரும் உட்காரவே மாட்டாங்க. காலம் மாறும்போது லெவல் மாறுகிறது. ஸோ சீசன்ஸ் சேஞ்ச். எனக்கு ஒன்று நல்லாய் தெரியும், என்ன கஷ்டத்தில் போறீங்களோ எனக்கு தெரியாது, கண்டிப்பாக காலம் மாறும். My appointed time is coming and I will wait for it. இந்த ஊழியத்தை குறித்தும் சொல்கிறேன், உங்களை குறித்தும் சொல்கிறேன், நியமிக்கப்பட்ட காலம் கண்டிப்பாக வரும். நான் கர்த்தருக்காய் காத்திருப்பேன், அவர் என்னை கைவிட மாட்டார். ஸோ ஆண்டவர் மோசேக்கு கொடுத்த அறுவரையின்படி ஜோஷுவாவை மலைக்கு கொண்டு போய், ஆமென், வாக்குத்தத்த நாட்டை கர்த்தர் மோசேக்கு காண்பித்து விட்டு சொல்கிறாரு, இந்த ஒரு காரணத்தால் நீ இந்த நாட்டுக்குள்ளே போக மாட்டேன்ட்டார். மோசையை பார்த்து, நீ விடுவித்த கொண்டு வந்த நீ மிகப்பெரிய தலைவன், ஆனால் இந்த பணியை அடுத்த லெவலுக்கு நீ போக மாட்டே என்று கர்த்தர் மோசேக்கு சொன்னார். யோர்தானின் விளிம்புக்கு வந்துட்டார்கள். யோர்தானை தாண்டி இனி அவர்கள் அடுத்த பங்கு போக வேண்டும். கர்த்தர் சொன்னார், யூ வில் நாட் என்டர் த லேண்ட். காரணம் சொன்னார், உன் கீழ்ப்படியாமை தான் காரணம். டிஸ்ஒபீடியன்ஸ். எத்தனை பேர்த்த நம்ம கீழ்ப்படியாமல் போகிற எல்லாத்துக்கும் நம்ம கடவுளை குற்றம் சொல்லிட்டு இருக்கோம். ஆக்சுவலாக என்னன்னா, நம்ம பாவத்தின் விளைவுகளை நம்ம என்ன செய்யணும், இந்த பூமியில் அனுபவித்து தான் ஆக வேண்டும். ஸோ அவர் செஞ்ச குற்றம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஆண்டவர் நீ போகக்கூடாது, வனாந்தரத்திலேயே நீ இருக்கணும். வனாந்தரத்தில் நடத்தி வரும்போது ஒரு இடத்துல தண்ணியை கேட்குறாங்க ஜனங்க. மோசே கையில் கோல் இருந்துச்சு. ஆண்டவர் சொன்னார், கோலை எடுத்து கண்மலையை அடின்னு சொன்னார். அடித்த உடனே தண்ணீர் பீரிட்டு வந்தது. ஜனங்களும் மிருக ஜீவன்களும் குடித்து திருப்தியானார்கள். மீண்டும் ஒரு முறை அதே மாதிரி ஒரு பிரச்சனை வருது. அந்த ஜனங்க தண்ணி கேட்டாங்க. மோசே என்னன்னா, ஆண்டவர் சொன்னார், இந்த கண்மலை பார்த்து என்ன செய், பேசுன்றார். அவர் என்ன பண்ணுறாரு, சொன்னதை மாறிட்டு அவர் பேச சொன்னால் இவர் என்ன செய்கிறாரு, அடிக்கிறாரு. நிறைய ஆழங்கள் அதில் உண்டு. ஆனால் அவர் கண்மலையை இப்போ அடித்தார். ஆண்டவர் கையில் கொடுத்த கோலை எடுத்து அதை அடித்தார். அப்போ தான் ஆண்டவர் கோவப்படுகிறார். மோசே கோவப்படுகிறார். ஆண்டவர் சொன்னார், இது நிமித்தம் நீ என்ன செய்ய மாட்டேன், கானானுக்கு நீ போக மாட்டேன்ட்டார். இந்த கோல் என்பது நல்ல ஊழியத்தில் இருக்கும், விசுவாச பாதையில் இருக்கும். கோல் என்பது கர்த்தருடைய அதிகாரம், கர்த்தருடைய வல்லமை, கர்த்தருடைய மகிமை. இதை யாருமே தங்க கையில் கிடைச்சதுக்கு அப்புறம் என் இஷ்டத்துக்கு செயல்படுத்துவதற்கல்ல இந்த ஊழியத்தின் கோலும், இந்த அதிகாரமும், இந்த வல்லமையும், இந்த மகிமையும், இதை கர்த்தர் விரும்புகிற விதத்தில் செயல்படுத்த மட்டும்தான் அதை பயன்படுத்த வேண்டும். We must never misuse the authority, the power, the anointing that God has given us. ஆமென். ஜனங்களுக்கு முன்பாக நின்று கொண்டு, ஆமென், நல்லா கேட்டுக்கணும், விவரிக்க எனக்கு தெரியாது. ஜனங்களுக்கு முன்பாக நின்று கொண்டு மோசே நினைக்கிறாரோ கண்மலை கிட்ட போய் பேசுறதெல்லாம் அவ்வளோ பவர்ஃபுல்லாக தெரியாது. என்ன வல்லமை மிக்க தலைவராய் ஜனங்கள் பாராட்ட வேண்டுமானால் நான் நின்று அந்த கோலை எடுத்து அப்படி அடிச்சாதான் தண்ணி வரும் என்று கர்த்தர் சொன்னார். நான் கொடுத்த அதிகாரத்தை ஜனங்களுக்கு முன்பே உன் இஷ்டத்துக்கு பயன்படுத்துவதற்கல்ல, என் சித்தத்தின்படி தான் செயல்படுத்த வேண்டும். அது நிமித்தம் கர்த்தர் நல்லவர், ஆமென் சொல்ல மாட்டீங்களா? அவர் எப்பவுமே மன்னிக்கிறவர். ஆனால் விளைவு என்னன்னா, நீ கானானுக்குள் போக மாட்டாய் என்று மோசேக்கு கர்த்தர் சொன்னார். நான் இன்னைக்கு நம்புறேங்க, நெக்ஸ்ட் சீசன் வருதுங்க, உங்களை கர்த்தர் நெக்ஸ்ட் லெவலில் கொண்டு போறார். 430 வருஷம் அடிமைத்தனம், 40 வருஷம் வனாந்திரத்தில் ஒரே கம்ப்ளைனிங், ஃபைட்டிங், ரெண்டே தண்டு தான் நடந்துச்சு. என்ன ஒரு வாழ்க்கை, முறுமுறுக்கணும், சண்டை போடணும், எதையாவது சொல்லி அலப்பிக்கிட்டே இருக்கணும், மர்மரிங், கிரம்பிளிங். இப்போ கர்த்தர் சொல்றார், இந்த லெவலையும் நான் மாற்ற போறேன். ஒரு காலத்தில் அடி வாங்கி வாழ்ந்தீங்க, இப்போ நீங்கள் வனாந்தரத்தில் முறுமுறுத்து வாழ்றீங்க. இனி நீங்கள் அப்படி வாழக்கூடாது. நான் நினைக்கிற என் கானானுக்குள்ள உங்களை நான் நடத்த போகிறேன். ஆமென் சொல்ல. எத்தனை பேருக்கு தெரியும், வேதத்தை படிக்கிற நமக்கு தெரியும், எல்லா நாளும் நீங்கள் இருந்த வண்ணமாய் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உங்கள் காலத்தை கர்த்தர் மாற்றுவார் என்று நம்புறவங்க மட்டும் கையை உயர்த்தி ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஆமென். இப்போ இந்த நெக்ஸ்ட் லெவலுக்கு, அதாவது வனம் தாண்டி இப்போ கானானுக்கு கொண்டு போவது மோசையின் இஷ்டம் அல்ல, இது மோசே போட்ட திட்டம் அல்ல, இது தேவனுடைய திட்டம். எத்தனை பேர் நம்புறீங்க? இது பாஸ்டர் கோஷியின் திட்டம் அல்ல. இன்னைக்கு காலம் மாறுது, அடுத்த அளவு வருதுன்னு சொல்லும் போது இது என்னுடையதல்ல. உங்களை உண்டாக்கிய தேவனே
உங்க வாழ்நாளில் அப்படி செய்ய வேண்டும் என்ற அவருடைய திட்டத்தை தான் வெளிப்படுத்துகிறார். அதன் ஒரு பங்கை நாங்கள் சொல்லிக் கொண்டு போகிறோம். ஆமென். கர்த்தருக்கு தெரியும் எந்த காலத்தில் எந்த அளவில் உன்னை கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்று அவருக்கு நன்றாக தெரியும். ஆமென். நெக்ஸ்ட் லெவல் அவருக்கு தெரியும். உங்களை எப்போ உயர்த்தணும் அவருக்கு நல்லா தெரியும். உங்களை எப்போ கானானுக்கு கொண்டு போகணும்னு அவருக்கு நல்லா தெரியும். உங்களை விசுவாசத்தின் மேல் விசுவாசத்தில் தூக்கி நிறுத்த அவருக்கு நன்றாக தெரியும். நான் நம்புறேன் இன்னைக்கும் அவருக்கு நல்லா தெரியும். உங்க சிலரையெல்லாம் கர்த்தர் அடுத்த லெவல்ல, அடுத்த சீசன்ல, அடுத்த லெவலில் கர்த்தர் உயர்த்துவார். இப்படி சொன்னா நீங்க புரிஞ்சுப்பீங்க. கொஞ்ச நேரம் வனாந்தரத்தில் இருக்கிறார்கள், கொஞ்ச நேரம் இப்பொழுது வாக்குத்தத்த நாட்டில் கானானில் இருக்கிறார்கள். இதற்கு முன்பு கூடாரங்களில் வனாந்தரத்தில் தங்கினார்கள். இப்பொழுது அவர்கள் கைகளால் கட்டாத வீடுகளில் தங்குகிறார்கள். இங்கே கோயிலும் மன்னாவையும் கர்த்தர் கொடுத்தார். இங்கே கோயிலும் மன்னாவும் கிடையாது. நீங்கள் உழுது பண்படுத்தி மண்ணை நீங்கள் விதைத்து நீங்கள் ஃபார்மராக இறங்கி தானிய நிறைவுகளோடு நீங்கள் வாழ வேண்டும். இங்கே தேன் உண்டு, பால் உண்டு, கனிகள் உண்டு, பல தானியங்கள் உண்டு. ஆனால் உன் உழைப்பால நீ ஆசீர்வதிக்க. இங்கே தரித்திரம் போல வாழ்ந்தீர்கள், கானானில் செழுமையோடு வாழ போகிறீர்கள். இந்த வார்த்தையை சொல்ல போற நெக்ஸ்ட் நீ சீசன் நெக்ஸ்ட் லெவலுங்க. நீங்க இருந்த மாதிரி இருக்கணும்ன்ற அவசியம் இல்ல. கர்த்தர் சீசனை மாற்றும் போது உங்க லெவலையும் கர்த்தர் மாற்றுகிறார். when the season changes the level changes. இதுவரைக்கும் டெய்லி காலையில போய் ஓமேர்ல மன்னாவை வாங்கி தான் சாப்பிட வேண்டும். ஆனா கானானுக்கு போகும்போது நன்றென்ற உள்ள அப்பம் அல்லங்க, நிறைவான தானியங்கள் மகத்துவங்கள் இருக்கீங்கன்னா ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? தைரியமா ஒரே ஒரு முறை பக்க சொல்லுங்க, என்னுடைய நெக்ஸ்ட் சீசன் வருதுங்க. ஆனா இந்த சீசன்ல நெக்ஸ்ட் லெவல்ல தான் கர்த்தர் உங்களை வைப்பார் என்று நம்புறவங்க இருந்தா அவர் அல்ல சொல்ல மாட்டீங்களா? இந்த நெக்ஸ்ட் சீசனுடைய நெக்ஸ்ட் லெவலை இனிஷியேட் பண்ணது மோசே அல்ல, கர்த்தர் இனிஷியேட் பண்றார். கர்த்தர் தான் தொடங்கினார். உங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், உங்க குடும்பத்தை ஆசீர்வதிப்பார், உங்க பொருளாதாரம் இன்னொரு, உங்க ஆரோக்கியம் இன்னொரு லெவல், உங்க மென்டல் இல்ல முடிக்கல மென்டல் ஹெல்த் இன்னொரு லெவல். ஆமென். ஆண்டவரே வந்து ப்ராசஸை இனிஷியேட் பண்ணி இந்த அளவில் நீங்க என்னைக்கும் இருக்கணும், நல்ல என் விருப்பம். உங்களை நெக்ஸ்ட் சீசன்ல இன்னொரு லெவல்ல வைக்கணும் என்பதுதான் என்னுடைய விருப்பம். எத்தனை பேர் நம்புறீங்களோ எனக்கு தெரியாது. இயேசுவின் நாமத்தில் நான் அறிக்கை செய்கிறேன், my God is getting ready to take you to another season with the next level. அதை பெற்றுக்கொள்றேன்னு சொல்றவங்க மட்டும் ஒரு ஆமென் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா. மோசே போய் கர்த்தர் கிட்ட போய் எனக்கு லெவல் கொடுங்க, லெவல் கொடுங்க, லெவல் கொடுங்கன்னு கேட்டாரா? இல்லைங்க, கர்த்தரே லெவல் இனிஷியேட் பண்றார். வலது கை கொஞ்சம் மேல உயர்த்துங்கள. நீ கேட்டியோ கேட்கலையோ நெக்ஸ்ட் சீசன் கண்டிப்பா வருதுங்க. உங்க துக்க நாட்கள் தீரும், உங்க கஷ்டங்கள் மாறும், நெக்ஸ்ட் லெவல் உங்களை கொண்டு போவார். ஆனால் நீங்கள் ஒன்றை செய்ய வேண்டும். முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் அவர் நீதியையும் தேடுங்கள், அப்பொழுது இவை எல்லாவற்றையும் கர்த்தர் உங்களுக்கு கூட கொடுப்பார். Keep God ahead. Hallelujah. ஆண்டவரை பேக் சீட்ல உட்கார வைக்காதீங்க, சைடு சீட்ல வைக்காதீங்க, கர்த்தரை முன்னாடி வைங்க. கர்த்தரை முன்னாடி வைக்கிறவர்களை கர்த்தர் கைவிட மாட்டார். ஆமென். இப்பொழுது வாக்குத்தத்த நாட்டில் யோர்தான் வழியாக கானானுக்கு செல்ல வேண்டும். ஆமென். சீசன் மாறும்போது கர்த்தர் நடத்துகிற விதங்களும் மாறும். என்னைக்குமே நடந்த மாதிரியே நினைச்சிட்டு இருக்காதீங்க. 3 பேரை தட்டி இன்னொரு முறை சொல்லுங்களேன், என் சீசன் வருதுங்க. கொஞ்சம் ஞானமா இரு, விரிப்பா இரு, உற்சாகமா இரு. என்னைக்குமே இருந்த மாதிரியே நினைக்காதீங்க. செங்கடலுக்கு வந்தார், கோலை நீட்டினார், ஆமென், கீழ்காற்றை அனுப்பினார், 2ஆய் பிளந்தது. இந்த வாட்டி பிளக்காது. இந்த வாட்டி கர்த்தர் சொல்லார், யோர்தானை தாண்டி தான் கானானு. ஆனா நீ கானானுக்கு போகும்போது இந்த முறை நீ செய்ய வேண்டியது, நீங்க போய் கோலெல்லாம் நீட்டக்கூடாது. ஆசாரியர்களை கூப்பிட்டு உடன்படிக்கை பெட்டிய தோல் மேல சுமந்து அவர்கள் யோர்தான் வெள்ளத்துல இறங்கி நிற்பாங்க. அவங்க நிற்கும் போது நீங்க அதை கடந்து போகணும். எத்தனை பேருக்கு தெரியுங்க கர்த்தருடைய திட்டங்கள் மாறுகிறது? கர்த்தருக்கு காத்திருப்போர் காலங்கள் மாறினாலும் புது பலன் அடைந்து கழுகுகளைப் போல செட்டைகளை அடித்து உயர எழும்புவார்கள். அவர்கள் கண்டிப்பாக காலம் மாறும்போது லெவலையும் மாத்துறாரு.
இது மோசே தொடங்கினதல்ல, இது கர்த்தர் தொடங்கினார். உடனே சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல ஏன் அளவை மனுஷன் நிர்ணயிக்கலங்க, பாஸ்டர் கூட நிர்ணயிக்கல, கர்த்தர் தான் நிர்ணயித்தார். கையை மேலே உயர்த்துங்க. உங்க வாழ்க்கையில, உங்க குடும்பத்துல, உங்க உறவுகளில், உங்க வியாபாரத்தில், உங்க கம்பெனியில நீங்க கர்த்தரை தேட தேட வேண்டியதெல்லாம் கர்த்தர் இந்த காலத்தில் அதன் காலத்தில் சகலத்தையும் நேர்த்தியாய் செய்கிறவர் சேர்த்து கொண்டே இருப்பார். ஹல்லேலூயா. கர்த்தர் தொடங்கினார், கர்த்தர் முடிப்பார். கர்த்தர் தான் தேசத்தை காண்பித்தார், கர்த்தர் தான் பேசினார். கர்த்தர் மோசேக்கு சொன்னார், கர்த்தர் தொடங்கினார், கர்த்தர் காண்பித்தார், கர்த்தர் பேசினார். ஹல்லேலூயா. ஆண்டவர் சிலதெல்லாம் சொன்னார்னா நடந்துருங்க. இன்னொரு முறை, ஆண்டவர் சிலதெல்லாம் சொன்னார்னா, எத்தனை பேர் உங்களை நீங்க வெற்றியா பாக்குறீங்க? அந்த நம்பிக்கையோடு பக்க சொல்லுங்க. அடுத்த வருஷம் இந்த நாள் என் ரேஞ்சே வேற மாதிரி இருக்கும். சொல்ல முடியல சிலரால. சொல்லுங்க, உங்களை நீங்க எந்த அளவுக்கு பாக்குறீங்களோ அந்த அளவுக்கு நீங்க நலமா இருப்பீங்க. உங்களை ரட்சிக்கப்பட்டவங்களா பாருங்க, உங்களை ஆவி உள்ளவர்களா பாருங்க, உங்க வியாபாரத்தை உயர்ந்து நிற்கிறவங்களா பாருங்க. கர்த்தர் மோசையோடு பேசினார். இந்த மோசைக்கும் கடவுளுக்கும் உள்ள உறவை பார்க்கும்போது ரொம்ப நல்லா இருக்குது. எல்லாரை விட மோசையோடு கர்த்தர் பேசுகிறார், மோசை கேட்கிறார். God is speaking, Moses is listening. ஒரு 2-3 முறை சொல்லாம, Moses is speaking, sorry, God is speaking. நம்ம பிரச்சனை, God is speaking, I'm never listening. Moses is speaking, sorry, God is speaking, Moses is listening. இந்த ஹிஸ்டரி, மோசையினுடைய வாழ்நாளில் ஒரு சரித்திரம் என்னன்னா, கர்த்தர் பேசுவாரு, மோசை கேட்பாரு. அந்த சுபாவத்தை யார் வளர்த்து கொள்றாங்களோ அவங்க எப்பவுமே அளவுகள் உயர்ந்திருப்பார்கள். நான் இப்படி சொல்ல போறேன், எப்போல்லாம் கர்த்தர் பேசினாரோ அப்பொழுதெல்லாம் அற்புதம் நடந்துச்சுங்க. மோசே வாழ்க்கையை மட்டும் சொல்ல, எப்பொழுதெல்லாம் கர்த்தர் பேசினாரோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் அற்புதத்தை செஞ்சார். கர்த்தர் மோசையோடு பேசினார். எகிப்திலிருந்து ஜனம் வெளியே வந்துட்டாங்க. 3 லட்சம் ஜனம், 30 லட்சம் ஜனம் வெளியே வந்துட்டாங்க. கர்த்தர் மோசையோடு பேசினார். வாதைகள் வந்ததுங்க. 10 வாதைகளை கர்த்தர் அனுப்பினார். கர்த்தர் மோசையோடு பேசினார். நிலக்கால் மேல் ரத்தம் தெளிக்கப்பட்டது. சங்கார தூதன் கடந்து போனார்கள். ஆனால் இஸ்ரவேலின் வீட்டில் மரணம் ஏற்படவில்லை. அற்புதம் நடக்குது. உங்க கையை உயர்த்தும் போது சொல்ல போற, எப்பெல்லாம் கர்த்தர் உங்ககிட்ட பேசுறாரோ அப்பொழுதெல்லாம் கர்த்தர் அற்புதம் செய்வார். கர்த்தர் மோசையோடு பேசினார், விடுதலை வந்தது. கர்த்தர் மோசையோடு பேசினார், செங்கடல் பிளந்தது. கர்த்தர் மோசையோடு பேசினார், மாராவின் தண்ணீர் மதுரமாயிட்டு. கர்த்தர் மோசையோடு பேசினார், வனாந்தரத்தில் கூட வெற்றியாய் நடத்த. கர்த்தர் மோசையோடு பேசும் போதெல்லாம் அற்புதங்கள் நடந்தன. நான் விசுவாசிக்கிறேன், இந்த காலங்கள் நெக்ஸ்ட் லெவல் போறவங்களுக்கு கர்த்தர் உங்க கூட எப்பொழுதெல்லாம் பேசுகிறாரோ அப்பொழுதெல்லாம் இன்னொரு லெவல், ஒரு அற்புதம். ஹல்லேலூயா. பக்க ஆண்டவர் தான் இதை இனிஷியேட் பண்றாரு. பக்க சொல்ல, அவர் பேசுவாரு, நான் கேட்பேன். அது எப்படி பேசுவாரு, அதுதான் பிரச்சனை. அது ஒரு பெரிய சப்ஜெக்ட் பாருங்க. How will God speak? பரிசுத்த ஆவியானவர் மூலம் உங்க கூட பேசுவார். இந்த வசனத்திலிருந்து உங்க கூட பேசுவார். சில நேரம் கோஷி பாஸ்டர் மூலம் பேசுவார், அவருடைய தீர்க்கதரிசிகள் மூலம் பேசுவார், அப்போஸ்தலர்கள் மூலம் பேசுவார், தன் ஜனங்களை கொண்டு பேசுவார். ஏன் நல்லா ஜெபிக்கிற பக்கத்தில் இருக்கிற சிஸ்டர் மூலமா கூட பேசுவார். கனவுகளோட பேசுவார், தரிசனங்களோட பேசுவார். முக்கியமான சொல்ற, நல்ல விசுவாசிங்க, சூழ்நிலைகளில் பேசுவார். He will speak through situations. ஆமென். ஆண்டவர் பேசிக்கொண்டே இருப்பார். அவனுக்கு அற்புதம் நடக்கணும்னா கர்த்தர் பேசுறத அவன் என்ன செய்யணும்? இந்த இமெயில் நமக்கு எல்லாருக்கும் இருக்கும், வந்துகிட்டே இருக்கும். இன்னைக்கு கூட ஒன்று வந்துச்சு, உங்களுக்கு 500 கோடி தருகிறோம். உடனே ஒரே ஒரு கிளிக் தான், ஃபிஷிங். ஆமென். ஜங்க் மெயிலுக்கு அதை அமுச்சு விடுறது. இன்னொரு முறை அந்த மெயிலேருந்து வந்தால் எனக்கு வராது, அது தானா ட்ராஷுக்கு போயிடும், குப்பைக்கு போயிடும். நல்லா கேட்டுக்கோங்களேன், கர்த்தர் பேசும்போது இதயபூர்வமாக ஏற்றுக்கோ. வேண்டாதது பேசும்போது குப்பைக்கு அனுப்பு. ஓகே, ஒரு அலையிலையா சொல்வீங்க. ஆண்டவர் உங்க கூட பேசி கொண்டிருக்கிறார். வசனத்திலிருந்து பேசுகிறார், பரிசுத்த ஆவியானவர் பேசுகிறார், பாஸ்டர் மூலம் பேசுகிறார்,
ஆமென். சூழ்நிலைகளை நெருக்கி உன்கிட்ட ஏதோ ஒன்று கர்த்தர் சொல்ல விரும்புகிறார். என் தேவன் செத்து போனவர் கடவுள் அல்ல, அவர் ஜீவிக்கிறவர், இன்றைக்கும் பேசுகிறவர். எப்பொழுதெல்லாம் மோசையோடு பேசினாரோ, பேசிய போதெல்லாம் அற்புதம் நடந்தது. பக்கத்துல இன்னைக்கும் அவர் என் கூட பேசுறாருங்க. அவர் பேசிட்டார், ஒரு வார்த்தை கொடுத்துட்டார், நம்பிக்கையோடு போ, ஏதோ ஒன்று நடக்க போகுதுன்னு அர்த்தம். இந்த காலங்களில் இயேசு நாமத்தில் நான் விசுவாசத்தோடு அறிக்கை செய்கிறேன், நெக்ஸ்ட் சீசன்ல உங்களை நெக்ஸ்ட் லெவல்ல தான் கர்த்தர் நடத்துவார். இல்லையே, சொல்ல மாட்டீங்களா? Going to the next level. Hallelujah. Point number 2 முடிச்சலாம். ஆமென். நெக்ஸ்ட் சீசன் வரும்போது இப்போ இங்கே என்ன நடந்துச்சுன்னா, மோசே ஜோஷுவா கூப்பிட்டு தன் அதிகாரத்தை அவர் மேலே வைத்து, எனக்கு நான் இனி இல்லை, நான் அல்ல, இனி நீ தான் இதை செய்யணும் என்று அதிகாரத்தின் பங்கை எடுத்து ஜோஷுவாக்கு கொடுக்கிறார். நெக்ஸ்ட் சீசன் ஆல்வேஸ், இது சபைக்கு நான் பேசுகிறேன், எல்லோரும் மனம் திறந்து கேட்க வேண்டும். நெக்ஸ்ட் சீசன் ஆல்வேஸ் பிரிங்ஸ் நியூ லீடர்ஷிப். சொன்ன உடனே பாஸ் நீங்கள் எங்கே போறீங்கன்னு, நான் ஸ்வீடன் போகிறேன். இல்லைங்க, இங்கே தான் இருக்கிறேன், இங்கே தான் இருக்க போகிறேன். ஆனால் காலம் மாறும்போது பைபிளில் பாருங்க, கடவுள் தலைவர்களை மாற்றுறார். நிறைய விஷயங்கள் இங்கே பேச வேண்டும். ஒரு நியூ லீடர்ஷிப்பை கர்த்தர் கொண்டு வருகிறார். நமக்கு முன்னே சென்ற தலைவர்களுக்காக நன்றி சொல்றேன். ஆனால் என்னாலும் அவர்களே தான் இருக்க வேண்டும் என்ற அவசியம். கர்த்தர் மோசே உயிரோடு இருக்கும் போதே ஜோஷுவாவை கூப்பிட்டு எலியாசர் முன்னாடி நிற்க வச்சு அவனை அபிஷேகம் பண்ணுங்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். God is choosing next level of leaders in this next season. நான் நம்புகிறேன், தமிழகத்தில் மட்டுமல்ல, உலகமெங்கும் கர்த்தருடைய சரீரமாகிய திருச்சபை பல நிலைகளில் சரிந்து போகும். இந்த காலத்தில் ஆதி நிலையில் இருந்தது போல மீண்டும் திருச்சபை இன்னொரு பரிமாணத்தில் கொண்டு வந்து உலக நாடுகளெல்லாம் உற்று பார்க்க நான் ஜெபிக்கிறேன், நான் விரும்புகிறேன். என் ஆவி எனக்கு சொல்லுகிறது, நெக்ஸ்ட் சீசன் இஸ் கோயிங் டு பிரிங் a நியூ லீடர்ஷிப். இதுவரை உலக திருச்சபை கண்டிராத தலைவர்கள் மீண்டும் தோன்ற போகிறார்கள். ஜோஷுவா யுத்தத்துக்கு போகிறார். யுத்தம் தோல்வியாய் மாறுது. உடனே மோசே தன் 2 கரங்களை உயர்த்துகிறார். ஊரும் ஆரோனும் தன் 2 கைகளை பிடிக்கிறார்கள். மோசேனுடைய கை உயர்ந்திருக்கும் போது பள்ளத்தாக்கில் ஜோஷுவா பட்டயத்தை எடுத்து வெட்டி கொண்டிருக்கிறார். ஏங்க, நேத்துக்கு பெஞ்ச மலையில முளைச்ச காணால் அல்ல ஜோஷுவா, யுத்த களத்தில் நின்றவன். இருக்கீங்களா? இங்க கையை தூக்குறார், அங்க யுத்தம் நடக்குதுங்க. பள்ளத்தாக்குல யாரு யுத்தம் நடத்துறாங்க? ஜோஷுவா. He was in the battle. நேத்துக்கு திடீர்னு முளைச்சவர் அல்ல ஜோஷுவா. ஆமென் சொல்ல மாட்டீங்களா? மோசையோடு காலங்கள் கூட நடந்து 40 வருஷங்கள் அவர் கூட இருந்தவர். அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? சீனாய் மலைக்கு மோசே போகிறார். யாரை தெரியுமா கூட்டிட்டு போனாரு? ஜோஷுவா கூட்டிட்டு போனார் மலைக்கு. ஆமென். கூட அசிஸ்டண்டா கூட்டிட்டு போனாரு. இப்போ அசிஸ்டண்டே கிடையாது இந்த காலத்தில், எல்லாமே தலைவர்கள் தான். அந்த காலத்துல நாங்களாம் கூட இருந்தோம். ஒரே ஒரு ஊழியக்காரனோடு 17 வருஷம் பிரயாணம் பண்ணி இருக்கிறேன். என் ஊழியத்து நேரத்தை விட்டு கூட பல விஷயங்களை கற்றுக்கொள்ள இன்னைக்கு கொஞ்சமாவது வளருவதற்கு ஒரு மென்டர் எனக்கு இருந்ததற்காக கர்த்தருக்கு நன்றி சொல்றேன். சீக்கிரம் அவரை போய் பார்க்க வேண்டும். இன்னும் சொல்லட்டுமா, யாத்திரையாமம் 33 வரும்போது கூடாரத்தில் கர்த்தர் சந்திப்பார். ஆமென். இந்த டேபர்னாக்கிள் ஆஃப் த மீட்டிங், அங்க தேவ பிரசன்னம் இறங்கி வரும். மோசே கூடாரத்துக்கு போவார். மோசே கூடாரத்துக்கு போய் கர்த்தர் பேசும்போது யாரை தெரியுமா மோசே கொண்டு போனாரு? ஜோஷுவாவை. நேற்றைக்கு திடீர்னு முளைச்சு வந்தவர் அல்ல ஜோஷுவாங்க. 40 வருஷங்கள் மோசையோடு கூட. அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? இன்னைக்கு இருக்கீங்க. ஓகே ஒரு அல்லேலூயா சொல்ல பார்க்கலாம். அதுக்கப்புறம் கானானை உளவு பார்க்க என்னாகமம் 13 வரும்போது 12 பேரை கர்த்தர் அனுப்புகிறார். யார் எதுக்காக? கானானை உளவு பார்த்து வாங்கள் என்று 12 பேரை உளவு பார்க்க அனுப்பினார். அந்த 12 பேரில் முக்கியமான ஒருவர் யாருங்க? You must know that preparation of a leader is very important. நெருக்கடிகளுக்கு நடுவே, பல தாக்குதல்களுக்கு நடுவே திருச்சபை போகிற இந்த காலத்தில் என்னுடைய ஜெபம், கடைசி திருச்சபையினுடைய தலைவர்கள் சரித்திரம் கண்டிராத தலைவர்களாய் நல்ல ஒரு அல்லேலூயா சொல்வீங்க. ஹalleluya ஆமென். தப்பா எடுத்துக்காதீங்க. பக்கத்துல அவர் நல்லா தான் பேசுறாரு. என்ன நல்லா பாருங்க.
உலகத்தினுடைய உயர்ந்த தலைமத்துவங்களில் இன்னைக்கு unprepared people are sitting in the prominent places. அரசியலா இருக்கட்டும், நாடா இருக்கட்டும், திருச்சபையா இருக்கட்டும், உயர்ந்த ஸ்தலங்களில் ஆயத்தம் இல்லாதவர்கள் அமர்ந்திருப்பதனால் உலகமே இன்னைக்கு தத்தளிச்சிட்டு இருக்கு. என்னுடைய ஜெபம், உயர்ந்த ஸ்தலங்களில் நல்ல மென்டர் பண்ணப்பட்ட ஆழமுள்ள நல்ல தலைவர்கள் கர்த்தர் தருவாராக. ஜெபிக்கிறேங்க. சபையா இருக்கட்டும், ஆவடியா இருக்கட்டும், எங்கேயா இருக்கட்டும், ப்ரிப்பேர்டு லீடர்ஸ் நமக்கு வேணும். இன்னங்க பாருங்களேன், எங்க அப்பா பாஸ்டர் ஆனதுனால நான் பாஸ்டர் ஆகிறனால அந்த ஊழியம் நல்லா இருக்குமான்னு சொல்ல முடியாதுங்க. அந்த ஊழிய பாதையில வரும்போது எவ்வளவு ஆயத்தமானீர்கள். கோஷி என்ற பேர் அல்ல என்னுடைய ஊழிய அழைப்பு. கர்த்தர் என்னை வழிநடத்தி ஆயத்தம் பண்ண ஆயத்தம் தாங்க அழைப்பு. நெக்ஸ்ட் லெவல் பக்கம், நெக்ஸ்ட் சீசன், கிரேட் லீடர்ஷிப். மோசேக்கு ஜோஷுவா தேவைப்பட்டது, ஜோஷுவாவுக்கு மோசே தேவைப்பட்டது. இதுதான் இந்த 3 வாரம் பேசிட்டு இருக்கேன். கவனிக்கிறீங்க, பைபிள் படிக்கிறீங்கன்னா ஒரு ஆமீன். ஓகே, உங்கள் வாழ்க்கையில் உங்கள் எல்லாருக்குமே ஓகே இப்படி அது அப்படி வரல, இப்படி வந்துடுறேன், இப்படி அந்த டோரில் வராமல் இப்படி டோர் வந்துடுறேன், இப்படி சொல்ல நல்லா கேட்டுக்கோங்க. நல்லா உங்களுக்கு தான் சொல்கிறேன். மோசேக்கு ஜோஷுவா தேவை, ஜோஷுவாவுக்கு மோசே. இன்னும் கொஞ்சம் சொல்லாமா, எலியாவுக்கு எலிஷா தேவை, எலிஷாக்கு எலியா தேவை. பரவாயில்ல, நல்லா கவனிக்கிறீங்க. பர்னபாஸுக்கு ஜான் மார்க்கு தேவை, ஜான் மார்க்குக்கு சபையே இருக்கீங்களா? பவுலுக்கு திமோத்தியோ, திமோத்தியோக்கு ஆமாவா இல்லையா? எலிசபெத்துக்கு மரியாள், மரியாளுக்கு. இந்த சந்திப்புகளை கர்த்தர் தானே இங்க தலைமத்துவத்தில் ஏற்படுத்துகிறார். இப்படி தப்பா எடுத்துக்காதீங்க. கோஷிப்பாஸ் உங்களுக்கு, உங்களுக்கு அப்படியா? அப்படின்னு நிஜமாவா? பைபிள் ஒழுங்கா படிச்சீங்களா? இவருக்கு இவரு, இவருக்கு இவரு, ஏன்னா ஆண்டவர் தான் நிர்ணயிக்கிறாருங்க. You just can walk everywhere. Okay, I drop it right there. In church, in government, in politics, in business, I believe we are moving into a new season, and in this new season God will bring great leadership. எத்தனை நம்புறீங்க? புதிய தலைமத்துவத்தை கர்த்தர் இந்த உலகத்தில் தருவார் என்று நம்புறவங்க நல்ல ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? பல வருஷங்கள், பல டிகேட்ஸ் மோசையோடு கூட ஜோஷுவா நடந்தார். The transition of leadership was gradual and not quick. 40 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த தலைமத்துவக்கு நிறைய சொல்லணும். ஆமீன் சொல்லிடுங்க. Leadership comes gradually. அடுத்த வாரம் யாருன்னு வரமாட்டீங்கன்னு நினைக்கிறேன். ஆண்டவர் சொன்னார், என்ன தெரியுமா சொன்னாரு? எலியேசரை கூப்பிடுனார். எதுக்குங்க? எலியேசரை கூப்பிடு, அவன் முன்னாடி நிற்க வச்சு ஜோஷுவா என்ன பண்ணோம்? அங்கீகரிக்கணும். நான் உங்களை ஒரு கேள்வி கேட்கிறேன், ஆரோன் எங்க போயிட்டாருங்க? சீசன் மாறும்போது ஆசாரியனை கர்த்தர் மாத்துறார். ஆரோன் இல்ல, ஆரோன் ஊரல், ஆரோன் செத்து போயிட்டாரு. இப்ப அவர் பிள்ளையாகிய எலியேசரை கர்த்தர் அங்க கொண்டு வான்றார். ஆமென். உங்க இன்னொரு மிரியாம் எங்க போயிட்டா? தம்புரின் அடிப்பாளை ஒருத்தி, அவன் எங்க போயிட்டா? போயிட்டா, அவளும் போயிட்டா. எல்லாமே போறாங்க. இன்னும் புது ஒரு தலைமுறை தமிழக திருச்சபை நியூ லைஃப் சர்ச் ஒரு தலைமுறை போகும்போது கவலைப்படாதீங்க. கர்த்தர் இன்னொரு தலைமத்துவத்தை கொண்டு வந்து சபையை தூக்கி நிறுத்துவார். இது ஒரு மனுஷனை சார்ந்தது அல்ல, தலைமுறைகளை சார்ந்தது. உங்க வியாபாரம் நலமா இருக்கும், உங்க குடும்பம் நல்லா இருக்கும், உங்களை கர்த்தர் வெற்றியில நடத்துவார். என் கூட தொடங்கின நிறைய பேர் இன்னைக்கு என் கூட இல்லை. எங்க அப்பா கூட தான் நான் ஊழியத்தை தொடங்கினேன், எங்க அப்பா என் கூட இல்லை. எங்க அம்மா கூட தான் ஊழியத்தை தொடங்கினேன், எங்க அம்மா என் கூட இல்லை. ஊழி நடக்கலையா? நடக்கு. விட்டு கொடுங்கோ. ஆமேன் சொல்ல மாட்டீங்க. மோசஸ் தொடங்கினார், மோசே ஆயத்தப்படுத்தினார். விளிம்புக்கு வந்தபோது கர்த்தர் சொன்னார், மோசே நீ போக மாட்டே, ஜோஷுவா தான் போவார்.
ஒரு பிக்சர் இஸ் 1000 வேர்ட்ஸ். நீங்கள் சபையை புரிஞ்சிக்கணும், தேசத்தை புரிஞ்சிக்கணும். எல்லா நாளும் கயிறை பிடிச்சி இழுத்துக்கிட்ட நான் தான் நான் தான் நான் தான் நான் தான் பண்ணக்கூடாது. ஆண்டவர் நினச்சா கழுதை வச்சு கூட பண்ணிட்டு போயிடுவார். ஆனால் நான் பேசுகிற கோணனா நெக்ஸ்ட் சீசன் வரும்போது நல்ல மென்டர்டு லீடர்ஷிப்பை கர்த்தர் திருச்சபைக்கு தரணும். சொல்ல மாட்டீங்க. ஓகே, மொனார்க்ஸ் பட்டர்ஃப்ளை. மொனார்க்ஸ் பட்டர்ஃப்ளை சிக்காகோனுடைய ராக்கி மவுண்டன்ல, அமெரிக்காவில் இருக்கிற சிக்காகோனுடைய மலை பிரதேசத்தில் மொனார்க் பட்டர்ஃப்ளை குளிர்காலம் சிக்காகோக்கு வரும்போது அங்கிருந்து 3600 மைல்கள், எத்தனை மைல்கள்? 3000. பட்டர்ஃப்ளை, மொனார்க் பட்டர்ஃப்ளை, பறவை கிடையாது, என்னங்க பட்டர்ஃப்ளை. பறவை எங்க போகுங்க? அது போய் அதுக்கு ஆயுஸ் இருக்கு 10 வருஷம். அதனால 3500 ஒரு 3 மாசத்துல போய் சேர்ந்துடுது. பட்டர்ஃப்ளை இங்க தொடங்குது. ஏன்னா குளிர் வந்துடுச்சு. குளிர் அது என்ன செய்யாதுங்க, எல்லாமே செத்து போயிருன்னு இதுங்கெல்லாம் கூட்டமா சேர்ந்து பறக்குதான். காற்றை பயன்படுத்தி காற்றின் மேல் அந்த பட்டர்ஃப்ளை 3500 கிலோமீட்டர் போகுது. படிக்கும்போது ஆச்சரியமா இருந்துச்சு. அந்த பட்டர்ஃப்ளைனுடைய ஆயுசு காலம் 3 to 5 வாரம். எத்தனைங்க? இது போய் சேர்றதுக்கு 4 மாசம் 5 மாசம் ஆகும். அவங்க என்ன எடுத்து ஆச்சரியம் என்னன்னா, இது போற வழியிலேயே குட்டி போட்டுட்டே போதான். கல்யாணம் பண்ணிக்குதுங்க, குட்டி போடுதுங்க. மேட்டிங் அண்ட் ரீப்ரொடியூசிங், மேட்டிங் ப்ரொடியூசிங். இது போகிறதுல 5வது வாரத்துக்குள்ள இது அங்கே தொடங்கின சிலதெல்லாம் என்ன செய்யுதுங்க, செத்து விழுந்துடுதுங்க. ஆனால் புதுசாக பிறந்தது பாருங்க, அது போகுது. என்னுடைய ஆட்சி அவங்க என்ன சொல்றாங்கன்னா, எப்படி தான் இதுக்கு இந்த அறிவு? செத்துச்சு, தாய் தகப்பனெல்லாம் அதுக்கு உண்டாக்குனதெல்லாம் செத்து போயிடுச்சு. ஆனால் இதுக்கு அந்த அறிவு, அது அந்த 3600 கிலோமீட்டர் போகுது. இது ஒரு 4 வாரம் இது செத்துடுது. அதுக்குள்ள அது ஒரு 100 உண்டாக்குது. இதுக்கெல்லாம் சேர்ந்து பெத்து போகுது, பெத்து சாவுது. அதில் லாஸ்ட் அப்படி எழுதியிருக்காரு, they began, they finished. தொடங்கினது அவங்க, முடிச்சது யாரோ. எத்தனை பேர் தெரியுங்க, திருச்சபை யாருடைய தோள் மேல இல்லைங்க. தொடங்கினது அவரு, முடிப்பது கடைசி காலத்தில். நெக்ஸ்ட் சீசன், நெக்ஸ்ட் லீடர்ஷிப். நான் நம்புறேங்க, மிகப்பெரிய பரிமாற்றம் தேசத்தில் வரும் என்று நம்புறவங்க கையை உயர்த்தி அல்லேலூயா சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா, ஆமென். இப்படி சொல்ற, நல்லா கேட்டுக்கோங்களேன். எனக்கு இந்த சபை குறித்த பெரிய ஒரு கனவே இருக்கு. ஒருவேளை எனக்கு இப்போ 58 அப்படி வந்துச்சு பாருங்க, ஒருவேளை என் கனவை நான் நிறைவேற்றாமல் போனாலும் நான் நம்புகிறேன், என்னுடைய ஊழிய கனவை நிறைவேற்ற கடவுள் யாரை கொண்டு வந்து செய்யணுமோ அதை கர்த்தர் அந்த கரையில சேர்க்காமல் போக மாட்டார். நான் நினைக்கிறேன் இதுக்கு நடுவுல ஒரு புள்ளை எழுப்பி, எங்க தலைமுறையில யாரும் செய்யாத ஊழியத்தை கர்த்தரால செய்ய முடியுமா, முடியாதா? பக்க சொல்லுங்க, அவங்க தொடங்கினாங்க, நாங்க முடிப்போம். மார்ட்டின் லூதர் கிங் கருப்பின ஜனங்களுடைய விடுதலைக்காக போராடுகின்ற பொழுது அவர் இப்படி சொன்னார், I have been to the mountain, I have seen the promised land. I may not reach there, but we as a people will reach the promised land. நான் தொடங்கினேன், நான் கண்டேன், நான் கனவு கண்டேன், நான் சேர்வேனா எனக்கு தெரியாது. ஆனால் எனக்கு தெரியும், நாம் சேரப்போகிறோம், நாம் ஜெயிப்போம். இன்றைக்கு அந்த கருப்பினத்தின் விடுதலையை பெற்றுக் கொடுத்தவராய் இன்னைக்கு தலைமுறைகள் விடுதலையோடு அமெரிக்காவில் வாழவில்லையா? எத்தனை பேர் நம்புறீங்க இந்த காலம் மாறும்போது கர்த்தர் புதிய தலைவர்களை தேசத்தில் எழுப்புவார் என்று நம்புறவங்க நல்ல ஒரு ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? ஹல்லேலூயா, ஆமென். எப்பொழுதுமே நான் தான் இருக்கணும்ன்ற அவசியம். They started, God will finish it through a grand new leadership. என் திருச்சபையும் தமிழக திருச்சபையும் உலகத்தினுடைய எல்லா பங்கிலையும் பார்க்குறேங்க, ப்ராமினன்ட் பிளேசஸில் இருக்கிற தலைவர்களை நான் நம்புகிறேன். இது தீர்க்கதரிசனம்லாம் கிடையாது, நடக்கும். கர்த்தர் ஜனங்களை தலைவர்களை மாற்ற போகிறாரு, உங்களை வெற்றியோடு நடத்துவார். ஆமென். ஸோ லாஸ்ட் 30 minutes உங்கள் கூட பேசினேன். The last point is, when the next season comes, it is going to be a new life. அடுத்த காலம் வரும்போது உங்கள் வாழ்வையே கர்த்தர் மாற்றிடுவார்.
ஆண்டவரை ஏற்றுக்கொள்ளாதவங்கெல்லாம் அவரை ஏற்றுக்கொள்ளணும். ஞானஸ்நானம் எடுக்காதவங்கெல்லாம் ஞானஸ்நானம் எடுக்கணும். கர்த்தரோடு கனெக்ட் ஆகாதவங்கெல்லாம் கனெக்ட் ஆகணும். ஆமேன். நான் இன்னும் பேசணும். இன்னும் ஒரு 3/4 மணி நேரம் நான் பேசணும். இந்த தெய்வமே நியூ சீசன் வரும்போது நியூ லைஃப் கொடுப்பார். நீ என்ன செஞ்சு எனக்கு தெரியாது, கர்த்தர் உன்னை மன்னிப்பார். அந்த காலத்தில் எங்கள் அப்பா கம்யூனியன் கொடுக்கும்போது ஒரு ஸ்டோரி சொல்வார். புது பிஷப் ரெவரண்ட் சர்ச்சுக்கு வராராம் பிஷப்பு. அப்போது இந்த கம்யூனியன் கொடுக்கும்போது ஒருத்தர் அப்போல்லாம் வந்து கப்பில் தான் வாங்கி தான் குடிப்பாங்களாம். ஒரு கப் எடுத்து போய் கொடுத்தனா முன் வரிசையில் ஒருத்தர் ஓடி வந்து ஃபுல் மக்கியே குடிச்சிட்டாராம். ஏன்டா இப்படி பண்ணிட்டேன், இவ்வளோ ஜனங்க நிற்கிறாங்க, நான் எங்கடா போகிறது திராட்சை ரசத்துக்கு, குடிச்சு போட்டேன்னு. நான் செஞ்ச பாவத்துக்கு 5 ஜக்கு குடிச்சு இது குடிச்சோடனே அப்படி இல்லை. நீங்கள் எந்த குற்றங்கள் செய்திருந்தாலும் எத்தனை நம்புறீங்க, ஆண்டவர் உங்களை மன்னிப்பார். இந்த நெக்ஸ்ட் சீசன்ல உங்களுக்கு ஒரு புது வாழ்வை கர்த்தர் தருவார். மோசே கோலை எடுத்து கோபத்தோடு கண்மலை அடித்தார். கர்த்தர் மோசையை மன்னிக்கவில்லையா? மன்னித்தாருங்க. கானானுக்கு போகல, அது விளைவு. ஆனா நவ எருசலேமுக்கு போனார், பரலோகம் போனார். ஒரு நாள் மறுரூப மலையில் இயேசு வந்து நின்ற போது மோசையை கர்த்தர் மீண்டும் அங்கே கொண்டு வந்தார். கர்த்தர் மோசையை மன்னிக்கவில்லையா? நீங்க ஒருவேளை கானானுக்கு ஒருவேளை போகாம இருக்கலாம், ஆனா நவ எருசலேமுக்கு போகாம இருக்க மாட்டீங்க. கர்த்தர் மன்னிக்கிறவராய் இருக்கிறார். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார், என் பாவங்கள் எல்லாம் மன்னித்தார், எனக்கு ஜெயத்தை தருகிறவர் என் தெய்வம். ஒரு அல்லையா சொல்ல மாட்டீங்களா? இயேசுவோடு கூட நடந்து இருக்கீங்களா? இயேசுவோடு கூட நடந்து இயேசுவை நல்லா தெரிஞ்ச பேதுரு 3 முறை சேவல் கூவிடு 3 முறை இயேசுவை மறுதலித்தார். உங்களை கேட்கிற கேள்வி, இயேசு மன்னிக்கவில்லையா? அதற்கு பின்பு கொஞ்ச நாள் இயேசுவோட நடந்து இன்றைக்கு பரலோகத்தில் போகிற பாக்கியத்தை கர்த்தர் பேதுருவுக்கு கொடுக்கவில்லையா? இருக்கீங்களா? அவர் ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பேதுருவை கர்த்தர் கைவிடலை, அவர் மன்னித்தார். நான் இன்னைக்கு சொல்றேன், உங்க குற்றங்கள் எதுவா இருந்தாலும் அவர் உங்களை மன்னிக்கிறவராயிருக்கிறார். இல்லையா? சொல்ல மாட்டீங்களே. பவுலை போல கொடியவர் எவரும் இல்லையே. கொன்று குவிப்பதற்காகவே திருச்சபை நசுக்குவதற்காகவே உருவாக்கப்பட்டவனாய் கமாலியல் பாதத்தில் வேதம் படித்து பிரமாணத்தின் வைராக்கியத்தால் எல்லோரையும் கொல்ல வேண்டும் என்று நினைத்தவரை தமஸ்குவின் பாதையில் கர்த்தர் தள்ளிவிட்டு பவுலை மன்னிக்கவில்லையா? 13 நிருபங்களை எழுதும் அப்போஸ்தலனாய் கர்த்தர் மாற்றவில்லையா? உன்னை மன்னிப்பார். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? 7 பிசாசு பிடித்த மக்தலேனா மரியாளை கர்த்தர் சுத்திகரித்து 7 பிசாசையும் விரட்டி புது மனுஷியாய் மாற்றி பரலோகம் கொண்டு போகவில்லையா? ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்துல இப்படி வந்துட்டே புது வாழ்வா மாறிடும். அப்படி ஓரமா அங்க நின்றுட்டே எந்த வாழ்வும். பி கனெக்டட் டு த சர்ச். இருக்கீங்களா? ஒரு விளையாட்டு வீரன் சப்ஸ்டிடியூட்னு சொல்லுவாங்க, தெரியுங்களா? அப்படின்னா அது வந்து சும்மா உப்புக்கு சப்பா பிளேயர். என்ன உப்புக்கு சப்பாவே இருப்பான். அவன் ஒரு நாள் கூட களத்தில் இறங்கி விளையாடின வரலாறு. ஒரு நாள் மேட்ச் நடக்குது, பயங்கரமா மேட்ச் போயிட்டு இருக்கு. ஒரு வீரன் அடிப்படுறான், வெளியே வந்துட்டாங்க. அவர் கால் உடைஞ்சு போச்சு, இன்னொருத்தர் கை உடைஞ்சு போச்சு, இன்னும் 3 பேர் தான் இருந்தாங்க. 3 பேரும் போட்டாங்க. கடைசியா இப்போ பிளேயரே 4வது ஒருத்தனும் விழுந்துட்டான். ஆனா இவர் அங்க ஒட்டிக்கிட்டே நின்றான் பாருங்க. இந்த சப்ஸ்டிடியூட் வேற வழி இல்லாம அவரை களத்துல இறக்கிட்டாங்க. ஆனா அன்னைக்கு அந்த டீம் ஜெயிப்பதற்கே அவன் தான் காரணமா இருந்தான். இந்த சப்ஸ்டிடியூட்டா உப்புக்கு சப்பா மாதிரி அங்கங்க உட்கார்ந்து இருக்குது பாருங்க. சிலதெல்லாம் உள்ள வந்து உட்காரு. திடீர்னு கர்த்தர் உனக்காகவே உனக்கு புது வாழ்வை தருவார். அந்த சரித்திரம் சொல்லுது. அதுக்கப்புறம் அவனை கலட்டினா டீம் இல்லைன்ற அளவிற்கு அவன் பிரதான பிளேயர் ஆயிட்டான். சைட் லைன்லையும் சோஃபாலையும் உட்கார்ந்து காலத்தை ஓட்டுன நிறைய பேர் இந்த காலத்தில் இறங்கி வந்து சர்ச்சில் நின்று லட்சக்கரை போவதற்காக ஆயத்தமுள்ள ஒரு கூட்டம் ஜனமாய் நீங்கள் ஆயத்தப்பட வேண்டும் என்று கர்த்தருடைய நாமத்தில் உங்களை நான் உற்சாகப்படுத்துகிறேன். ஆமென் சொல்ல மாட்டீங்களா? பக்கத்தில் வந்துட்டே உனக்கு கர்த்தர் புது வாழ்வை தந்து என்னை வெற்றியாய் மாற்றுவார்.
விசுவாசத்தின் மேல் விசுவாசம் உனக்கு தந்து, அளவுகள் மேல் அளவை தந்து, உன்னை வெற்றியோடு நடத்தி ஜெயத்தில் உன்னை கொண்டு போய், ஆமீன் சொல்ல மாட்டீங்களா? உன்னுடைய எல்லா மெஸ்ஸையும் கர்த்தர் ஒரு மிராக்கிளாக மாற்றி, அவர் மேல் நம்பிக்கை வைக்கிற உனக்கு புது வாழ்வு மட்டுமல்ல, நித்திய ஜீவனை தந்து, பரலோக வாழ்வை தந்து, உனக்கு மேன்மைகளை தந்து வழி நடத்துவார் என்று சொல்லி என் வார்த்தை முடிக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. Shall we stand? Amen. Next season, new leadership. Next season, புது வாழ்வை தருவார். சீ கொடுப்பீங்களா? புது வாழ்வு எனக்கு தந்தார். எதுவுமே சந்தோஷமா இருக்கீங்க? பக்க சொல்லுங்க, அவங்க தாங்க தொடங்கினாங்க, நாங்க முடிப்போங்க. இவ கையை உயர்த்துங்களேன். நீங்க தொடங்குனீங்கல்ல, உங்க பேரை முடிப்பான். கனவு காணுங்க, உயர்ந்த காரியத்திற்காய் கையை வைங்க. சபையை தொடங்கும் போது 7 பேர் 15 பேர். முதல் ஞாயிற்றுக்கிழமை நான் பிரசங்கம் பண்ண பிரசங்கம் சகிக்காம 7 பேர் காணாம போயிட்டாங்க. 7 were gone. மீதி 7ல எங்க அம்மா, சாரா, குழந்தை டோரி, 7 பேரோட தான் தொடங்கணுங்க. நான் நம்புறேன். தம்பி ஒருத்தர் நாளைக்கு வருவார், அவரை இன்ட்ரோடியூஸ் பண்ணோம். அவர் ஏன் பாஸ் 80,000 சொன்னார், நான் அவன் தான் சொல்லிக்கிட்டு இருக்கான். God will do miracles. இப்படி வச்சுங்களேன், இன்னொரு 5லேருந்து 7 வருஷத்துல இந்த சர்ச்சில் இருக்கிற சில பிள்ளைங்கள்லாம் கலெக்டரா ஏன் மாற மாட்டாங்க? ஏன் நம்புறேன், அப்போஸ்தலர்கள் ஏன் எழும்ப மாட்டாங்க? We started with great vision. சத்தம் போட்டு நெஞ்சு வலிக்கிற அளவுக்கு பிள்ளைகள் ஆசீர்வதிச்சோமே. ராக்கி மவுண்டன்ல தொடங்கி இருக்கோம். நான் சேர்றேன்னு இல்லையோ, எனக்கு நம்பிக்கை இருக்கு, உங்க சந்ததிகள் சேருவார்கள். Your children will reach. அதை படிச்ச இன்னும் ஆச்சரியம் என்னன்னா, அங்க போய் 4 மாசம் தங்கிட்டு அங்க குளிர் வந்தனா திரும்பி ரிட்டர்ன் வருதான். இன்னும் அறிவு கர்த்தர் பட்டர்ஃப்ளைக்கும் தூண்டு பட்டர்ஃப்ளை கொடுத்துருக்கு. They are mating, producing and reaching destination. How good is our God. நீங்க கண்ட எந்த ஒரு கனவுமே உங்கள் தலைமுறைகள் எழுந்து நிறைவேற்றுவார்கள். கர்த்தர் உங்களை கைவிட மாட்டார். இந்த ஒரு பாடலை பாடின பின்பு நான் ஜெபித்து முடிக்கிறேன். நாளை காலையும் மாலையும் எல்லா சர்வீஸ்லையும் கலந்து கொள்ளுங்க. I have 3 points for you tomorrow morning and evening. We'll talk to you elaborately. Amen. Okay. Thank you, Jesus. Let's go. புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். புது வாழ்வு எனக்கு தந்தார், சமாதானம் நிறைவை அளித்தார், பாவங்கள் யாவும் மன்னித்தார், சாபங்கள் யாவும் தொலைத்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். கல்வாரி மீதில் எனக்காய் தம் உதிரம் சிந்தி மரித்தார். 3ஆம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். 3ஆம் நாளில் உயிர்த்தார், உன்னதத்தில் அமர்ந்தார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். தலைக்கு மேல 1 2 3. நல்ல மெய்ப்பனாக காத்தார், என்னை மகனாக கொண்டார்.
என் நண்பனாக வந்தார், எங்க தலைவனாக நின்றார், நல்ல மெய்ப்பனாக காத்தார், என்னை தமையனாக கொண்டார். என் நண்பனாக வந்தார், எங்க தலைவனாக நின்றார். மேகங்கள் மீதில் ஓர் நாள் மணவாளனாக வருவார், மணவாளனாக வருவார். என்னை அணைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். என்னை அணைத்துக் கொள்வார், வானில் கொண்டு செல்வார். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். இயேசுவே வழி சத்தியம் ஜீவன், இயேசுவே ஒளி நித்தியம் தேவன். Every eyes closed, every hands lifted up. I believe the season is changing. சபையிலும் உலகத்திலும் காலம் மாறுது. ஒரு நெக்ஸ்ட் லெவலை உங்களுக்கு கர்த்தர் தரப்போகிறார். இனி வனாந்திரம் அல்ல, இனி கானான். Season is changing and levels are changing. Who is initiating this process? It is not Moses. It is God, it is God, it is God. கையை உயர்த்தும் போது சொல்ற கர்த்தர் தான் உங்க காலத்தை மாற்றுகிறார். இந்த காலம் மாறும்போது levels will change, levels will change, levels will change. ரெண்டு, இந்த உலகத்திற்காகவும் குறிப்பாக திருச்சபைக்காகவும் நான் நம்புற காலம் மாறும்போது புதிய தலைவர்களை கர்த்தர் ஏற்படுத்த போறார். New leadership is coming. New leadership is coming. கர்த்தர் பெரிய அசைவை என் தலைமுறையில் ஏற்படுத்துவார். ஒரு புதிய தலைமுறை திருச்சபையில் எழுந்து வரப்போகிறது. ஒருவேளை வழிவிட்டு விலகணும்னா கூட விலகி நிற்போம். Let God bring forth a new generation, a new generation of leaders. தமிழகம் அசையணும்பா. எழுப்புதல்னு கதறின அந்த எழுப்புதலெல்லாம் நாட்களில் கொண்டு வருகின்ற மிகப்பெரிய தலைவர்கள் தேசத்தில் எழும்பட்டும். And the next season always brings great change in life. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் ஆனாள் புதிய சிருஷ்டி, பழையவைகளெல்லாம் ஒளிந்து போயின, எல்லாம் புதிதாயிற்று. இந்த இயேசுவை தெரியாதவங்க யாராவது என் சத்தத்தை இன்னைக்கு கேட்டிருந்தா, இயேசு உன்னை அன்போடு அழைக்கிறார். God is calling you. Come to Jesus. ஒரு திருச்சபையோடு எங்க இருந்தாலும் கனெக்டடா இருங்க. கர்த்தருக்காக வாழுங்க. லெவலை சேஞ்ச் பண்ணுவாரு. உன்னை வெற்றியோடு நடத்துவாரு. புது வாழ்வு உனக்கு தருவார். சீக்கிரம் இன்னும் 2-3 வாரத்தில் ஞானசானம் நடைபெறும். உங்கள் பெயர்களை எழுதி என்கிட்ட கொடுங்க. உங்களுக்காக நாங்கள் ஜெபிப்போம். We will counsel you and take you to baptism. ஞானசானத்துக்கு உங்களை வழி நடத்துவோம். Come to Jesus. Be connected to him. ஒரு சப்ஸ்டிடியூட் மாதிரி இருந்தாலும் டீமில் கனெக்டடாக இருங்க. சடுதியாக உன் நேரம் வரும். உங்கள் சமயம் வரும்போது நீ எழுந்து உன் திறன்கள், உன் வரன்கள், உன் கிருபைகளை செயல்படுத்தக்கூடிய வழிகளை கர்த்தர் உனக்கு தருவார். உன்னை கைவிட மாட்டார். அவருடைய கரங்களை உயர்த்தும் போது come to Jesus. He loves you too much. உன்னை அளவில்லாமல் நிபந்தனை இல்லாமல் உன்னை நேசிக்கிறவர் இயேசு ஒருவரே. இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். அவளாய் உன்னை தம் கரங்கள் நீட்டி இயேசு அழைக்கிறார், இயேசு அழைக்கிறார். Heaven's Daddy, பரலோக பிதாவே, we thank you for this day.
We truly believe in our spirit tonight. The next season is coming. எங்க தேசத்திற்காய் நாங்கள் கதறுகிறோம். எங்க உலகத்திற்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் திருச்சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். Next season always brings a next level. We hope, and our spirit says so, a great leadership is once again coming into the church. நிறைய இளையவர்கள், உருவாக்கப்பட்டவர்கள், புடமிடப்பட்டவர்கள், ஆயத்தம் பண்ணப்பட்டவர்கள் திருச்சபையின் தலைமைத்துவத்தை வகிக்க மோசே எலியசருக்கு முன்பு மலையில் நின்று எல்லா ஜனங்களுக்கு முன்பு ஜோஷுவாவை அதிகாரப்படுத்தியது போல அடுத்த யுத்தங்களை முடிக்கிற ஒரு தலைமுறையை நீர் எழுப்பி வரப்போகிற கிருபைக்கு நன்றி. புது வாழ்வோடு வெற்றியோடு பிள்ளைகள் என்றும் வாழட்டும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள எங்கள் நல்ல பிதாவே. ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உள்ளமே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. கர்த்தராகி இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகி தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானுடைய ஐக்கியம், அவருடைய வழிநடத்துதல், நிறைவு நம் அனைவரோடும், எல்லா பரிசுத்தவான்களோடும் திருச்சபையோடும் கூடி வந்த அனைவரோடும் இன்றும் என்றும் இருப்பதாக. Go home, have a wonderful dinner. See you tomorrow morning.